இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கு குட்டி ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோல் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. இதை யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கு வந்துட்டு சென்டர் பார்ட்டு மெஷர் பண்ணி ஒரு சில்வர் கலர் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி அதை சீல் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு என்கிட்ட 2 வுட்டன் போர்டு இருந்தது சர்க்கிளில். அதை எடுத்து அதை வந்துட்டு ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ணால் ஸ்டிக் ஆயிரும்னு நினச்சி அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை ஸ்டிக் பண்ணேன். எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டு அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா அது ஸ்டிக் ஆகலை. ஓகே, மேபி அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி சொல்லிட்டு விட்டுட்டு அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி பாட்டமுக்கும் ஸ்டிக் பண்ணலாம் சொல்லிவிட்டு இன்னொரு சர்க்கிளையும் அதே மாதிரி ஃபெவிக்விக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எவ்வளோ கம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். அந்த இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் தூக்கி பார்க்கலான்னு சொல்லி தூக்கி பார்த்தா கீழே வந்துட்டு ஸ்டிக் ஆகவே இல்லை. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா மேலே உள்ளது நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தப்போ எங்கள் வீட்டில் வந்து அந்த ஏர் ட்ரை க்ளே மாதிரி இருந்தது. அந்த டேப்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இது இருந்தது. ஓகே, இதை வச்சு மேபி ஸ்டிக் பண்ணால் ஸ்டிக் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த க்ளே வந்து நல்லா 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக எடுத்து ரேண்டமாக அங்கங்கே ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டாப்லேயும் அந்த சர்க்கிளில் ஸ்டிக் பண்ணினேன். ஸ்டிக் பண்ண உடனே எடுக்கக்கூடாது போல். அதுக்கப்புறம் தான் யாத்திரானப்பா சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் கொடு, அப்போ தான் அது ஸ்டிக் ஆகும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்துட்டு கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதே சில்வர் ஷீட் வந்துட்டு கொஞ்சம் மிச்சமாக இருந்ததில் வந்துட்டு சர்க்கிள் போட்டு கட் பண்ணி மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு வந்துட்டு கீழே உள்ள அளவே தான் மேலே இருந்தனால அதே மெஷர்மெண்ட்டில் சர்க்கிள் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து மேலே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். அந்த கார்னர்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கம் போட்டுட்டு உள்ளே வந்து எப்படி ரேண்டமாக வேணால் கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்ஸில் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ப்ளீட்டாக ஆன மாதிரி இருந்தது. சைட்ஸில் ஒரு மாதிரி உட்டன் அந்த இதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கு வந்துட்டு என்கிட்ட இந்த ஒயிட் கலர் லேஸ் கொஞ்சம் இருந்ததா, அதை எடுத்துகிட்டு அதை ஃபெவிகால் வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த லேஸ் வந்துட்டு ஒட்டி எடுத்துட்டேன். அது பார்க்க வந்துட்டு கொஞ்சம் அழகாக இருந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு அதை அந்த ஸ்டாண்டை பார்க்குறப்போ அதை சர்க்கிளாக பார்க்குறப்போ மினி காஃபி டேபிள் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு அதை அந்த ப்ளேஸில் செட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு 2 மணி பிளான்ட் வச்சுருக்கோமா, அந்த மணி பிளான்ட்டை வந்து அங்கே வச்சுட்டு குட்டி புத்தா ஒன்று இருந்தது, அதையும் அங்கே வச்சுட்டு பார்த்தோம். பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.